தீபாவளி ஏன் ஐப்பசி மாதம் வருது? ஐப்பசி மாதத்துக்கு துலா மாதம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது நடுநிலையாக நிற்பது. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குதுன்னா நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறவங்க, நீதி சொல்கிறவங்க இந்த சைடுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை அந்த சைடுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லாமல் அவங்க நேர்மையாக மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. அந்த ஐப்பசி மாதம் அப்படின்றது அதை தான் குறிக்குது. துலா மாதம் அப்படின்னு சொல்லி பேர். நரகாசுரன் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி சத்யபாமாவோ கிருஷ்ணரோ என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், சத்யபாமா பூமாதேவியாக இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்தது தான் நரகாசுரன். ஸோ மறுஜென்மத்தில் அவங்க சத்யபாமாவோ பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு இவன் தன் மகன் அப்படின்றது தெரியல. பிறகு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட அவங்க என்ன பண்ணலை, எங்களுடைய மகன் இவன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணலை. அவன் தப்பு செஞ்சுருக்கிறான், அவனுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சாகணும்னு சொல்லி அவனை வதம் பண்ணாங்க. நடுநிலையாக மத்தியஸ்தம் பண்ணாங்க, நடுநிலையாக நடந்துக்கிட்டாங்க. ஒன் சைடாக அவங்க என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிக்கலை. ஸோ இந்த தீபாவளி அப்படின்றத ஐப்பசி மாதம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம தீபாவளியை எப்போதுமே என்ன பண்ணுறோன்னா கொண்டாடுறோம். ஐப்பசி மாதத்துக்கு என்ன பேர் சொன்னேன், அந்த மத்தியஸ்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர் சொன்னேன் இல்லையா, துலா மாதம். தேங்க்யூ.